சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, வந்து விட்டாயா? உனக்காகத்தான் உன் அன்னை காத்து கொண்டிருக்கிறேன். நான் கூறும் வார்த்தைகளை ஒரு நிமிடம் கேள் தங்கமே. மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். எப்பொழுது நீ என் மீது பாரத்தை சுமத்திவிட்டு உண்மை பக்தியை செலுத்தி விட்டாயோ, அப்பொழுதே உன் மீது என் கருணை பார்வை பட்டு விட்டது. உன்னை தேடி வந்து உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக பல முறை பாதை மாறி சென்ற உன்னை மனதை மாற்றி என் பிடியில் வைத்திருக்கின்றேன். எத்தனை சண்டைகள், எத்தனை வலிகள் கடுமையாக அனுபவிக்கிறாய். முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இனி அப்படி நடக்காது குழந்தையே. நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். அப்படியே உன் குழப்பத்திற்கான தீர்வையும் நான் அளிப்பேன். எத்தனை ஜென்மங்களானாலும் நான் உன் கூடவே வருவேன். இதுவரை நீ வந்த பாதை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து புதிய வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வை வாழப் போகிறாய். விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு குழந்தையே. இப்பொழுது நீ செய்யும் பணியிலிருந்து விலக நினைக்காதே. நீ நினைத்து பார்க்காத உயரத்திற்கு செல்ல போகிறாய். நம்பிக்கையே, காத்திரு. விலக நினைக்காதே. நீ நினைத்து பார்க்காத உயரத்திற்கு செல்ல போகிறாய். நம்பிக்கையோடு காத்திரு. பொறுமையோடு இரு. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை குழந்தையே. என் ஆசீர்வாதங்கள் முழுமையாக உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது. அன்றைக்கு நீ அழுவாய். நான் கேட்டதையெல்லாம் தந்து விட்டாயே அம்மா என்ற மகிழ்ச்சியில் உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். தினமும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள். ஒரு சிறு புன்னகையும் ஆறுதலும் கூட உதவிகள் தான் குழந்தையே. விழுந்து விடுவோம் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் ஓடு. வாழ்வில் ஒருபோதும் தடுமாற்றம் என்பதே இருக்காது. அச்சமோ வலியோ இருந்தால் என்னை காணவா, என் பெயரை உச்சாரணம் செய். உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் குடும்பத்தில் ஒருவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்களோடு அந்த குடும்பத்தையே காக்கும் கருணை நிறைந்தவள். அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன். அதனால் இனி எதற்கும் வருந்தாதே. என் வார்த்தைகளை அலட்சியமாக நினைக்க வேண்டாம். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. உன் வாழ்வில் நீ விரும்பியது அனைத்தும் உன்னை வந்து சேரும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.